செய்கிறேன், என்னிடம் கொண்டு வர நான் முயற்சி செய்கிறேன், இந்த பழக்கம் கொஞ்சம் தான் என்னிடம் இருக்கிறது, இந்த நன்மை என்னிடம் கொஞ்சம் தான் இருக்கிறது, நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம், மக்களுக்கு தவா செய்யலாம். அதுல தப்பு கிடையாது. பழைய காலத்தில் நடந்த விஷயங்கள் தவா செய்யும் பொழுது நீங்க 10 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்தீங்க, 5 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்தீங்க, உங்களோட வாப்பா யாரு என்று பழைய விஷயங்களை கிண்டி அவங்களை இழிவுபடுத்த நினைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஜாகிலிய குணம். அந்த குணம் இருந்தால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ மாட்டான், பிறரை நிம்மதியாக வாழ விட மாட்டான். அவனுடைய மரணம் கேள்விக்குறியாகும். நல்ல மரணமா கெட்ட மரணமா? இரண்டு அடுத்த மனிதனுடைய மானத்தை தோண்டி துருவி ஆய்வு செய்து வெளிப்படுத்தி இழிவுபடுத்த நினைப்பது என்பது அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க அன்புக்குரிய சகோதரர்களே, மிக இழிவான ஒரு மரணத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதிகமான மக்களுடைய விஷயத்திலே வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். தவாக்களத்திலே இருக்கிற தாய்களை வைத்து, தவாக்களத்திலே நல்ல முறையில் செயல்படக்கூடிய இளைஞர்களை வைத்து அவர்களை பின்னால பேசுறது, அவங்களை இழிவுபடுத்துறது, அவங்களை ஏளனமா பார்க்கிறது, 4 பேர்ட்ட நையாண்டி அவங்கள பத்தி பழிப்பாக பேசுறது, அவங்கள பத்தி குறை சொல்றது, அவங்களோட பழைய காலத்தில் உள்ள விஷயங்களை எடுத்து போடுறது, கேவலப்படுத்துறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை செஞ்சு நீ இந்த நல்ல செயலை செய்யாத என்று பொறாமையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எனவே யார் என்ன சொன்னாலும் நாம் எமக்கு கடமை அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மிக அழகான முறையிலே நாங்கள் அழைப்பணி செய்வோம். எங்களோட சக்திக்கு உட்பட்டவாறு நாம் தவாவை செய்வோம், அழைப்பணியை செய்வோம். அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற இந்த செயலை பொருந்திக் கொண்டால் போதுமானது. மக்கள் பொருந்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் செய்வது எங்களுடைய ரப்புக்காக. யார் என்ன சொன்னாலும், யார் ஏசினாலும் சரி, யார் புகழ்ந்தாலும் சரி, ஏசினால் எந்த ஒன்றும் குறைய போவதில்லை, திட்டினால் எந்த ஒன்றும் குறைய போவதில்லை, புகழ்ந்தால் எந்த ஒன்றும் கூட போவதில்லை. கூலி தருவது மக்கள் அல்ல, கூலி தருவது என்னுடைய ரப்புல் ஆலமீன் என்ற சிந்தனையை நானும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நீங்களும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அந்த சஹாபாக்களோடு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்து வைப்பானாக. அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வார்.